பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உள்ள சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு சொல்கிறார். இன்றைக்கு அநேகரை நம்மை விசாரிக்க யாருமே இல்லை. எல்லாரும் இருக்கிறாங்க, சொந்தங்கள் உண்டு, உறவுகள் உண்டு, எல்லாருமே உண்டு. ஆனால் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க யாருமே இல்லை. நல்ல சுகமாக இருக்குதியா அப்படின்னு விசாரிக்க யாருமே இல்லை. ஏராளமான உறவுகள் உண்டு, சொந்த பந்தங்கள் அநேகம் உண்டு, உடன்பிறப்புகள் அநேகர் உண்டு. ஆனால் நீ சாப்பிட்டியா, நீ சுகமாக இருக்குதியா, உனக்கு என்ன தேவை, சந்தோஷமாக இருக்குதியா, நீ ஏன் உன் முகம் இவ்வளவு வாடலாக இருக்குது அப்படின்னு கேட்க யாருமே இல்லை. இங்கே பேதுரு சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்பதாக. அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்ம விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். நம்ம விசாரித்து அப்படியே விட்டு விடுகிற தேவர் அல்ல. அந்த விசாரித்து அந்த தேவைக்கு தகுந்ததான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய ஒருவர் இருக்கிறார். அவரை குறித்தான் பேதுரு சொல்கிறார், அவர் தான் உங்களை விசாரிக்கிறவர். மற்றவர்களெல்லாம் விசாரிக்க மாட்டார்கள். விசாரித்தாலும் உங்களுடைய குறைகளை கண்டு வெளியே போய் தூக்கி திரிகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆகினாலே அவரிடத்தில் தைரியமாக உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள் என்பதாக பேதுரு நமக்கு இங்கே சொல்கிறதை காண்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது ஆகார் என்று சொல்லக்கூடியதான ஒரு சகோதரி வீட்டை விட்டு ஓடி போகிறதான அந்த ஆகாரை கர்த்தருடைய தூதன் கண்டு, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய் என்று அவளை விசாரிக்கிறார். மாத்திரமல்ல, உன் அங்கலாய்ப்பை கேட்டிருக்கிறேன் என்று அங்கு சொல்கிறதை காண்கிறோம். இந்த ஆகார் என்பவள் எகிப்து தேசத்தில் உள்ளதான அது பார்வோனுடைய அரண்மனையில் வேலை செய்ததான ஒரு சகோதரி. ஒருவேளை பார்வோன் அவளை விலைக்கு வாங்கியிருக்கலாம் அரண்மனையில் வேலை செய்வதற்காக, அல்லது யாராவது ஒருவர் அரண்மனையில் கொண்டு விட்டுட்டு போயிருக்கலாம். எப்படியோ பார்வோனுடைய அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்தவள் சாராள் அங்கே சாராள் பார்வோனுடைய அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்ட போது அங்கிருந்து சாராள் திரும்பி வருகிற நேரத்தில் பார்வோன் சாராளோட கூட இந்த ஆகாரை ஆபிரகாமுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். இப்போ ஆபிரகாமுடைய வீட்டில் இந்த ஆகார் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். திடீர்னு ஒரு நாள் அவருடைய எஜமாட்டி சாரா வந்து சொல்லுறா, எனக்கு இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, உன்னாலே குழந்தை பெற்றெடுப்பதற்காக நான் உன்னை ஆபிரகாமுக்கு மனம் முடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஆகார் எதுவுமே கேட்கல. ஆகாருடைய சிந்தனை அது இல்லை. சாராளே அந்த காரியத்தை செய்தான். ஆகினாலே ஆகார் கர்ப்பமான போது அந்த காலகட்டத்தில் உள்ளதான சில பலகீனங்கள் இருக்கும், களைப்புகள் இருக்கும், சோர்வுகள் இருக்கும், சில இயற்கை உபாதைகள் காணப்படும். ஆகினாலே அவள் கொஞ்சம் முன்னை போல சுறுசுறுப்பாக வேலை செய்யாமல் இருக்கலாம். அவள் கொஞ்சம் சோம்பலாக இருந்தபடினாலே சாராள் ஆபிரகாமோட கம்ப்ளைண்ட் சொல்லுறான், இந்த ஆகார் உமக்கு மனைவியாக கொடுத்தேன், இப்போ அவன் மதிக்கிறதில்ல, வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதில்ல, அப்படியே சுருண்டு படுத்து கொள்ளுகிறா அப்படி சொன்னதும் ஆபிரகாம் சொல்கிறாரு, அவள் என்னைக்குன்னு உன்னுடைய வேலைக்காரி தான், அவள் உங்கள் கையில் தான் இருக்கிறான், உனக்கு விருப்பமானபடி செய் அப்படி ஆபிரகாம் சொன்னதும் சாராள் அவளை கடுமையாய் நடத்தினாள். ஆகினாலே ஆகார் சாராளை விட்டு ஓடி போனாள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆகாருடைய உள்ளத்தில் கவலைகள் அதிகமாக இருந்திருக்கும். என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, நான் பார்வோட அரண்மனையில் வேலைக்காரியாக இருந்தேன், அங்கேயே வேலை செய்துட்டு அங்கேயே இருந்திருப்பேன். இந்த பார்வோன் என்ன ஆபிரகாமுக்கு கையெழுத்தார், சாராளுக்கு வந்து அடிமை வேலை செய்துட்டு இருந்தேன், இங்கேயும் வேலை செய்துட்டு இருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருப்பேன். இப்போ ஆபிரகாமும் என்னை மறுமனையாட்டியாக இந்த சாராளை ஏற்படுத்தி வைத்தார். நான் அந்த காரியத்தை ஆசைப்படவும் இல்லை, விரும்பவும் இல்லை. நான் விரும்பாத அந்த காரியத்தை அவள் செய்து வைத்தபடினாலே இப்போ கர்ப்பமாக இருக்கிறேன். கர்ப்பமாக இருக்கும்போது எனக்கு சில பலகீனங்கள் இருக்கிறது. என்னை விசாரிக்க யாருமே இல்லை.
எங்கள் அம்மா இருந்து அம்மாட்ட போய் அழுதுருப்பேனே, எங்கள் அப்பா இருந்து அப்பாட்ட சொல்லி அழுதுருப்பேனே. இப்போ என்னை ஆறுதல் படுத்தவும் யாரும் இல்லை, என்னுடைய கவலைகளை கேட்கவும் யாரும் இல்லை, என்னுடைய பிரச்சனைகளை கேட்கவும் யாரும் இல்லை. உனக்கு என்ன செய்கிறது, உனக்கு என்ன விளைக்கணும் என்று கேட்கவும் யாருமே இல்லை. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க யாரும் இல்லை. ஆனால் நான் இன்றைக்கும் அடிமை வேலை அதிகமாக செய்ய வேண்டி இருக்குது. ஒரு வேலை குறைந்தாலும் சாராள் என்னை கொடுமையாக நடத்துகிறான், வாய்க்கு வந்தபடி என்னை திட்டுறான் அப்படி சொல்லி இந்த ஆகார் வீட்டை விட்டு ஓடி போனான். இந்த சாராளோடு ஆபரனோட வீட்டில் வாழ்வதை விட எங்கேயாவது போய் மறித்து விடலாம் என்கிற எண்ணத்தோட கூட வீட்டை விட்டு ஓடி போகிறான். பொதுவாக கர்ப்பமாக இருக்கிறவர்கள் வீட்டை விட்டு அதிகமாக போக மாட்டார்கள். காரணம், வயிற்றிருக்கிற பிள்ளைக்கு அப்பா யார் என்று உலகத்துக்கு அறிவிக்க வேண்டுமே. ஆனால் இந்த ஆகாருடைய வாழ்க்கையில் அந்த நினைப்பு கூட வரவில்லை. இருக்கிறத விட சாகர நல்லது, எங்கேயாயிலும் போயிடலாம் அப்படி சொல்லி இவள் வீட்டை விட்டு ஓடி போனான். ஓடி போன போது கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவளை கண்டு சந்தித்து, வனாந்தரத்தில் அவளை கண்டு சந்தித்து, சாராள் அடிமை பண்ணாகி ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி அவளுடைய எல்லா காரியங்களையும் அவர் சொல்லி விசாரிக்கிறார். ஆபிரகாமுடைய அடிமை பெண் என்று கர்த்தருடைய தூதனுக்கு தெரிகிறது. எங்கே போகிறாய் என்று அவருக்கு, எங்கே போற அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவளுடைய நிர்பந்தமான சூழ்நிலை அறிந்து, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டிருக்கிறேன், உன்னை ஒரு பெரிய சந்ததி ஆக்குவேன், உனக்கு வயிற்றில் ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை எல்லாருக்கும் எதிராக, எல்லாருக்கும் முன்ன அவன் நல்ல பெரியவனாக இருப்பான், எல்லாரும் அவனுக்கு எதிராக இருப்பார்கள், இவன் ஒரே மனிதன் எல்லாருக்கும் ஈடுகட்டுகிறவனாக இருப்பான். நீ ஆகிறதால தேவையில்லை எங்கேயும் ஓடி போகாத, தேவையில்லாத தவறான முடிவு எடுத்து விடாத, உன்னை விசாரிக்க நான் எனக்கு இருக்கிறேன், உன் அங்கலாய்ப்பை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆகாரை கர்த்தருடைய தூதனானவர் தேற்றினார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட நான் யாருக்கு வேணும், நான் இந்த வீட்டில் அடிமை வேலை செய்ய தான் நான் வேணும், துணி துவைக்க தான் நான் இந்த வீட்டில் தேவை, இல்லை சமையல் பண்ண தான் நான் இந்த வீட்டில் தேவை, வேறு எதுக்குமே நான் பயனற்றவனாக இருக்கிறேன், என்னை விசாரிக்க யாருமே இல்லை, என்னை உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு நன்மை செய்ய யாருமே இல்லை, என்னோட அன்பாக பேச யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையை போல காணப்படுகிறேன், ஒரு ஆதரவற்றதான ஒரு சூழலை காணப்படுகிறேன், என்னை பார்த்தா எல்லாரும் ஓரமாக ஒதுங்கி போகிறாங்க, எனக்கு பக்கத்துல இருந்து அன்பாக பேச யாருமே இல்லை, என்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை, சொல்லி அழ அப்பா இல்லை, என்னுடைய அண்ணா தம்பி இல்லை, நான் தனித்து விடப்பட்டதான ஒரு நிலைமையில காணப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். அண்ணா பேதர் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார் ஆனபடியால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அவரிடத்தில் உங்களுடைய மனம் திறந்து வாய் திறந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்வீரானா எல்லா காரியங்களையும் அவர் இன்பமாய் கேட்கிற தேவன். ஒருவேளை நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் யாருமே உங்களுடைய கதைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் சேவிக்கிற ஆண்டவராக இயேசு நம்முடைய எல்லா காரியங்களையும் கேட்கிற தேவன், எல்லா பிரச்சனைகளையும் காது கொடுத்து கேட்டு அதுக்கு தீர்வு செய்கிற தேவனாக காணப்படுகிறார். ஆகையினாலே இப்படி எல்லா கவலைகளையும் ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள், இப்படி எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவருக்கு சொல்லுங்க. அவர் சொல்லும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய சிந்தையும் உடைய இருதயத்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று அவர் சொல்கிறார். ஆகினாலே இந்த கவலைகள் எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த கவலைகள் ஒருவேளை அவருக்கு தெரியும். அந்த ஆகாரை குறித்து நான் வாசிக்கும் போது சாராளுடைய அடிமை பெண் என்று கர்த்தருடைய தூதனுக்கு தெரிகிறது. வீட்டில் கொடுமையாக இருக்கிறபடினால வீட்டை விட்டு ஓடி போகிற என்று தெரிகிறது. ஆனாலும் அவள் வாயிலிருந்து புறப்படுவதை கேட்கும்படியாக நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டபோது அவள் தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொன்னாள். நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன் என்று சொன்னபோது உன் அங்கலாய்ப்பை கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவளை தைரியப்படுத்தி ஆறுதல்படுத்தி அனுப்பின தேவன் இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக உங்கள் வாயினாலே உங்கள் பிரச்சனைகளை கேட்கும்படியாக அவர் விரும்புகிறார். உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற வாழ்த்து இந்த காலவேளையிலும் உங்களுடைய திரும்பத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. தாவே மக்கள் ஸ்தோத்திரம். என்னை விசாரிக்க யாருமே இல்லை, நான் யாருக்கு தேவை,
என்னோட அன்பாக பேச யாருமே இல்லை, என்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறதான உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவர் உங்களை விசாரிக்கிறவர் இன்றைக்கு தந்த காலங்களில் எங்களோட பேசினீரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை விசாரித்து உதவி செய்கிற தேவன் நீராக இருக்கிறபடியா நன்றி செலுத்தோடப்பா. இந்த காலவில் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு தைரியம், நம்பிக்கை பிறக்கட்டும். இயேசுப்பா என்னை விசாரிக்க ஒரு இருக்கிறாருங்கிறதான ஒரு மன உறுதி உண்டாகி தன்னுடைய காரியங்கள் எல்லாம் உங்களை சொல்லி ஆறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்போ அவருடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.